திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து இந்த நியமன தேர்வில் மதிப்பெண் குளறுபடி காரணமாக போடப்பட்ட வழக்குகள் வருகிறது. அது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளார போகலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நியமன தேர்வுக்கு எதிராக இந்த மதிப்பெண்கள் ஸ்டார் மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டதன் விளைவாக வழக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்தவர்களுடைய வழக்கு வருது. அந்த வழக்கு குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யார் யார் வழக்கு போட்டிருக்காங்கன்ட்டு. இந்த வழக்கு கோர்ட்டு எண் 32A பாரத சக்கரவர்த்தி நீதியரசர் அவர்கள் முன்னிலையில் வருது. அவர்கள் முன்னிலையில் வழக்கு எத்தனாவது வழக்குன்னு கேட்டால் பார்க்கலாம். 16வது வழக்கு. இந்த வழக்கை தொடுத்தவர் ஜி மாலதி. அதுக்கடுத்து ஒரு வழக்கு 17வது வழக்கு. ரெண்டாவது ஒரு வழக்கு பி மாரிமுத்து. அதுக்கடுத்தது ஜே வள்ளி. 19வது வழக்கு எண் 19. அதுக்கடுத்தது எஸ் மேகலா. இது ஒரு வழக்கு, 3வது வழக்காக வருது. அப்புறம் எஸ் கௌதமி. இது ஒரு வழக்கு, 4 வழக்கு. இந்த 4 வழக்குமே இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தில் வருது. அந்த வழக்குகள் குறித்து அடுத்த தெளிவாக பார்க்கலாம் வாங்க. சென்னை உயர் நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்குகளில் இன்றைய ஒரு வழக்கு ஜி மாலதி என்பவர் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. அவருடைய பிரேயர் என்னன்னு கேட்டால், இன்றைக்கி வழக்கு இது சென்னையில் ஐட்டம் நம்பர் 16 வருது. பாரத சக்கரவர்த்தி நீதிபதி முன்னிலையில் தான் வருது. இந்த அவங்களுடைய மெயினான கோரிக்கை என்னன்னு கேட்டால், இந்த 18/5/2024 விட்ட விடை குறிப்பிலிருந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதில் இந்த எக்ஸாம் முறையாக இல்லைன்றதுனால திரும்பி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுறது தான் அவங்களுடைய முதன்மையான கோரிக்கை. கேன்சல் பண்ணிட்டு திரும்பி எக்ஸாம் வைங்க அப்படின்றது தான் இவங்களுடைய கோரிக்கை. இந்த வழக்கு இன்றைக்கி வருது. இது ஒரு வழக்கு. மேலும் சில வழக்குகளை குறித்து பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடுத்து 2வது ஒரு வழக்கு என்னன்னு கேட்டால், பி மாரிமுத்து என்பவர் போட்டிருக்காரு. இந்த வழக்கு அதே பெஞ்சில் தான் வருது. வழக்கர் கவிதா ராமேஸ்வர். கவிதா ராமேஸ்வர் இவங்க பிரேயர் என்னன்னு கேட்டால், அவங்க விட்ட ஆன்சர் கீ பிரகாரம் இவரும் தகுதி உடையவன்றது தான் சொல்லி அறிவிக்கணும் தான் பண்ணியிருக்காங்க. இவர் ஆங்கில பாடத்துக்கு உள்ள ஆசிரியர். அதுவும் இன்னைக்கு விசாரணைக்கு வருது. அடுத்த வழக்கை குறித்து பார்க்கலாம். அடுத்த வழக்கு என்னன்னு கேட்டால், ஜே வள்ளி என்பவர் தொடுத்திருக்காங்க. அதுவும் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருது. இந்த வழக்கம் சிங்கிள் பெஞ்சில் 19 வழக்காக வருது. இந்த வழக்கு நீதிபதி பாரத சக்கரவர்த்தி தான். இந்த வழக்கு லாயர் கவிதா ராமேஸ்வர் தான். இவங்களும் அதே தான். அவங்க விட்ட 2வது அந்த கூடு மதிப்பெண்ணில் தகுதி உடையவர். இவர் இங்கிலீஷ் மேஜர் தான். அதனால் இவரும் அந்த தகுதி உடையவர் எனக்கு வேலை கூட கேட்டு தான் போட்டிருக்காங்க. இதுவும் சேம் பிரேயர் தான். 20ஆம் தேதி இன்னைக்கு வழக்கு வருது. அடுத்த வழக்கு என்னன்னு பார்க்கலாம். இந்த வழக்கு தொடுத்தவங்க எஸ் மேகலா. இவங்க இவருடைய வழக்கறிஞரும் கவிதா ராமேஸ்வர் தான். இவங்களுடைய அதாவது நீதிபதி பாரத சக்கரவர்த்திலாம் வருது. சிங்கிள் பெஞ்சில் வழக்கு என்ன 23ஆக வருகிறது. இவங்களுடைய மேஜரும் இங்கிலீஷ் தான். இவங்களும் அதே சேம் தான். அவங்க கூடுதலாக விட்ட அந்த ஆன்சரில் அந்த மார்க்குக்கு நான் தகுதியானவன், என்னை கிராஜுவேட் டீச்சராக அப்பாயின்ட் பண்ண தான் கேட்டிருக்காங்க. இந்த வழக்கு இன்றைக்கி சென்னையில் வருது. அடுத்து பார்க்கலாம். இந்த வழக்கை தொடுத்தவர் எஸ் கௌதமி. இவருடைய வழக்கும் கவிதா ராமேஸ்வர் அவர்களிடம் கொடுத்துருக்காங்க. பாரத சக்கரவர்த்தி நீதிபதி அவர் முன்னில் தான் வருது. இவருடைய ஐட்டம் நம்பர் 25வது இன்றைக்கி வழக்கு வருது. இவருடைய பேர் என்னன்னு பார்த்தோன்னா, இவரும் அந்த கூடுதல் மதிப்பெண்ணுக்கு தகுதியுடையவர் என்றும் தன்னை கிராஜுவேட் டீச்சராக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவரும் வழக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க ஆங்கில பாடாசிரியர். இன்னைக்கு 20ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் இன்று வழக்குகள் நிறைய வழக்குகள் வருது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.